الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وآله وسلم تسليما كثيرا أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تطع كل حلاف مهين هماز مشاء بنميم صدق الله مولانا العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم لا يدخل الجنة نمام أو صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமான மேலான பெரியவர்களே, அன்பான நண்பர்களே, வாலிபர்களே, சகோதரர்களே, உண்மையிலேயே நாங்கள் 4வது எங்களுடைய ஃபிக்ஹுடைய வகுப்புல நாங்கள் காலெடுத்து வச்சிருக்கிறோம். இதற்கு முன்னால முக்கியமான 3 தலைப்புகள்ல அழகான முறையில் பேசப்பட்டுச்சு. அதே மாதிரி நாங்கள் இன்றைக்கு சாய்ஸ் பண்ணி தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்னன்னா, உண்மையிலேயே எங்களோட சமூகத்தில் அதிகமாக பரவி இருக்கக்கூடிய ஒரு நோய், ஒரு பாவம் தான் கோல் சொல்றது. கண்ணியமான சகோதரர்களே, எந்த அளவுக்கு சமூகத்தில் இது சர்வ சாதாரணமாக மாறி இருக்குதா, சிலருக்கு நான் சொல்றது கோல் என்றது கூட தெரியாது. தான் பேசுகிற வார்த்தை மிகவும் பயங்கரமான பாவம், தான் பேசக்கூடிய வார்த்தை சமூகத்தில் மிகப்பெரிய விளைவுகளை, மோசமான விளைவுகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறது என்று அதிகமானவர்களுக்கு தெரியாத அளவுக்கு சர்வ சாதாரணமாக அது எங்களுக்கு பழக்க தோஷமாக மாறியிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபுல் கபாயிர், மிக பயங்கரமான பெரும் பாவங்கள் என்று தலைப்பிட்டு ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தில் 41வது பாவமாக இந்த அந்நமீமா என்று சொல்லப்படக்கூடிய இந்த கோல், இதனுடைய விபரீதங்கள் என்ற தலைப்புக்கு கீழாக மிக பயங்கரமான விஷயங்கள் எல்லாம் பதிவு செஞ்சிருக்கிறார். கண்ணியமானவர்கள், முதலாவது நாம் ஒரு விஷயத்தை விளங்கணும். என்னன்னா, கோல் செல்றது மிக பயங்கரமான பெரிய ஒரு பாவம். சரி, கோல்னு சொல்றது என்ன? முதலாவது நாங்கள் இதனுடைய வரி விளக்கணத்தை விளம்பும். நகுலுல் கலாம் மின் பஹ்தின் இலா பஹ்தின் லியுஃப்ஸிது பைனஹும். ஒருத்தரோட ஒரு சப்ஜெக்டை நல்லா பேசிக்கொண்டு இருந்துட்டு, அது அப்படியே நல்லா செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருந்துட்டு, யாரை பத்தி பேசினோமோ அவரிடத்துல போய் அந்த சப்ஜெக்ட், அந்த விடயத்தை அப்படியே சொல்றது லியுஃப்ஸிது பைனஹும். 2 பேருக்கும் மத்தியில பிரிவினைய, பகைமைய ஏற்படுத்துறதுக்காக வேண்டி அந்த விடயத்தை அப்படியே ஒன்று தவறாம சொல்றது. இவர் சொன்னத சொல்றது, அப்படி இல்லாத சொல்லாத ஒன்றை இட்டு கட்டி சொல்றது. எதை சொன்னாலும் என்ன நடக்க போகுது? 2 பேருக்கு மத்தியில பிரிவினை உண்டாக போகுது, 2 பேருக்கு மத்தியில அதாவது பகைமை உண்டாக போகுது. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே,
ரெண்டு பேருக்கு மத்தியில குழப்பத்தை உண்டாக்குறதுக்காக வேண்டி, பிரிவினையை உண்டாக்குறதுக்காக வேண்டி சொல்லப்படக்கூடிய ஒன்றுதான் இந்த கோல் என்றது. இன்னைக்கு நாம பார்க்கிறோம், ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ரெண்டு பேரை, கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்திருப்பாங்க, அல்லது பெற்றோர் பிள்ளை குட்டிகள் ஒற்றுமையாக இருந்திருப்பாங்க, அல்லது பக்கத்து வீட்டுக்காரர்களோட ஒற்றுமையாக இருந்திருப்பாங்க, அல்லது அழகான ஒரு நிர்வாகம், ஊர் மக்களோடு சேர்ந்து போகக்கூடிய ஒரு நிர்வாகம் ஒற்றுமையாக அழகான முறையில தன்னுடைய நடவடிக்கைகளை மேற்கொண்டு கொண்டிருப்பாங்க. இவங்களுக்கு மத்தியில பிரிச்சுடுறதுக்காக வேண்டி வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. சின்ன சில வார்த்தைகள், இந்த கோல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த விஷயத்தை ரெண்டு பேருக்கு மத்தியில, ரெண்டு பிரிவுகளுக்கு இடையில, ஒன்று அவங்க பேசிக்கொண்டது அல்லது பேசிக்கொள்ளாத விஷயத்தை போய் சொல்லிட்டா போதும். இன்றைக்கு பார்க்கிறோம், சமூகம் துண்டு துண்டாக பிரிஞ்சு செதறி இருக்கிறத எங்களோட நாட்டில் நாங்க நேரடியா நேச்சுரலாக பார்த்து கொண்டிருக்கோம். அதனால தான் மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க தெரியுமா, இந்த கோலுக்கு என்ன தெரியுமா சொல்றது பேர்ல, இமாம் ஜாஹபி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, சும்மிய நமீமா ஹபபன். இந்த கோலுக்கு என்ன தெரியுமா சொல்ற, விறகு கட்டல். ஏன் கண்ணியமானவர்களை, விறகு நல்லா கூட்டி லாமண்ணை ஊற்றி நெருப்ப மூட்டினா எப்படி பத்தும், எவ்வளவு தூரத்துக்கு பத்தும், எவ்வளவு நேரத்துக்கு பத்தும். இதே மாதிரி நாங்க பார்க்கிறோம், இந்த கோல் சமூகத்தில் மிக மோசமான பயங்கரமான விளைவுகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. அதனால தான் இந்த கோலுக்கு விறகு என்று சொல்றது. இன்னும் சில மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, நௌவும் மினஸ்ஸிஹர், இந்த கோலுக்கு நமீமாண்டா சொல்லுவாங்க, நௌவும் மினஸ்ஸிஹர், சூனியத்துடைய ஒரு வகை. சூனியம் இருக்குதானே, இன்னும் சில மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, அக்பஹு மினஸ்ஸிஹர், சூனியத்தை விடவும் மிக பயங்கரமான ஒன்றுதான் இந்த கோல். இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்களாம், அதனால தான் அன்னம்மா கோல் சொல்லக்கூடியவன் யுஃப்ஸிது ஃபீ ஸாஅத்தி மா யுஃப்ஸிதுஹு ஸாஹிர் ஃபீ ஸனத்தி. ஒரு சூனியக்காரன் ஒரு வருடம் முயற்சி செஞ்சு அவன் சமூகத்தில் எந்த பிரதிபலிப்புகளை, எந்த மோசமான விளைவுகளை உண்டாக்குவானோ அந்த எல்லா விளைவுகளையும் கோல் சொல்லக்கூடிய ஒரு மனிதன் சில மணித்தியாலங்கள்ல, சில மணித்தியாலத்துல, சில நிமிஷத்துல உண்டாக்கிடுவான். சூனியத்தை விட பயங்கரமான ஒன்று. நல்ல ஒற்றுமையாக வாழக்கூடிய ரெண்டு பேருக்கு மத்தியில நாங்க பார்க்கிறோம், இன்றைக்கு எந்த அளவுக்குண்டா மூஞ்ச பார்த்துக்கொள்ளாத அளவுக்கு மாறி இருக்கிறாங்க. 5 வருஷம், 10 வருஷம், 30, 40, 50 வருஷம் பேசாம இருந்து மௌத்தா போனவர்களும் இருக்கிறாங்க. வேறொன்றுமல்ல, இந்த லேசான நான் கருதக்கூடிய பயங்கரமான பாவம், நாங்கள் லேசாக கருத்து செய்யக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை. கண்ணியமானவர்களே, இது எப்படி விளங்கப்படுத்துறாங்கன்னா சில மார்க்க அறிஞர்கள், இமாம் மதாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க ஒரு சம்பவத்தை பதிவு செய்யறாங்க. இதிலே நீங்கள் அழகா விளங்குறது, முன்னைய காலத்துல ஒரு ஊர்ல ஒரு கணவனும் மனைவியும் சந்தோஷமாக அழகான ஒரு தொழில் செஞ்சு கொண்டு நிம்மதியாக வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. நல்ல நுணுக்கமாக கேட்டுக்கொள்ளும். இப்ப சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு நாள் கணவன் யோசிக்கிறாரு, வீட்டுல மனைவி வீட்டு வேலைகள் எல்லாம் தனியா செய்யலாம், அதனால ஒரு வேலைக்காரனை வாங்கும், ஒரு வேலைக்காரிய வாங்கும். அப்ப அந்த காலத்தில் எங்களுக்கு தெரியும், அடிமைகள் விற்கப்படக்கூடிய காலம்.
சொன்னாங்க. மனைவியை கூட்டிக் கொண்டு கணவன் என்ன செஞ்சாரு, மாலையாகிற நேரத்துல சொன்னாரு, நாங்க போய் ஒரு நல்ல ஒரு அடிமை பெண்ணை வாங்கி கொண்டு வருவோம். இப்ப பஜாருக்கு போய் ஒரு அடிமை பெண்ணை வாங்குறதுக்கு வியாபாரி சில விலையை கேட்டாங்க. அவர் விலையை சொல்லி போட்டு சொன்னாரு, இந்த பெண் இருக்கிறாள் தானே, இந்த அடிமை பெண், இவர் ஒரு நல்ல பெண், 5 நேரம் தொழுவாள், நல்ல வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவாள், ஒரு கிழமையில நோன்பு பிடிப்பாள், நல்ல பண வழக்க வழிபாடுகளில் ஈடுபடுவாள், லா ஐப ஃபீஹா இல்லன் நமீமா, இவரிடத்துல எந்த குறையும் இல்லை, ஆனா தோல் செல்லக்கூடிய பழக்கம் மட்டும் இல்லை. இப்ப இவங்க யாரும் இந்த 2 பேரும் இதை பெருசாக பார்க்கிறதை கோல் சொல்லக்கூடிய பழக்கம் தானே அப்படின்னு சந்தையை கொடுத்து வாங்கி கொண்டு வந்தாங்க. இப்ப கொஞ்சம் காலம் போகுது. இப்ப இவருக்கு இந்த பழக்கத்தை விடுறதுக்கு இயலாது, இதை செஞ்சுதான் ஆகணும் இந்த பெண்ணு. இப்ப யோசிக்கிறா, இந்த கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினை உண்டாகும். பாத்தீங்கன்னா சூழ்நிலை செய்ய தேவையில்லை, வேற பெரிய திட்டங்கள் போட தேவையில்லை, சின்ன 2 வார்த்தை சொன்னா போதும். இப்ப என்ன தெரியுமா, ஒரு நாள் மனைவிடத்துல வந்து அந்த அடிமை பெண் சொல்றா, உங்களோட கணவனை நான் பஜார்ல பார்த்தேன், வேற ஒரு பெண்ணோட தொடர்புல இருக்கிறார் போல விளங்குது, அடிக்கடி ஒரு பெண் இவரை சந்திச்சுட்டு போறா, அந்த பெண்ணை தான் திருமணம் முடிப்பாரோ என்று ஒரு கேள்விப்படுது, அதனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, கவனமாக இருங்க, நீங்க விரும்பினு சொன்னா நான் ஒரு ஐடியா ஒன்றுதான். இரவுல கணவன் பஜாருக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததன் பின்னால அவர் தூங்க போறதுக்கு முன்னால அவருடைய தலைவாணிக்கு பக்கத்துல சிறிய ஒரு சவர கத்தி ஒன்றை வச்சு அவரை கொஞ்சம் வந்ததன் பின்னால அவருடைய தாடியில் இருக்கக்கூடிய 2 முடிகளை வெட்டிட்டு இப்படியாப்பட்ட ஒரு விடயம் கேள்விப்பட்டுருச்சு சொன்னா அவர் பெண் உங்களுக்கு பயந்துடுவாரு, காலப்போக்குல இந்த தொடர்பை விட்டுடுவாரு, நீங்க இப்படி ஒரு ஐடியாவை சொல்லுங்க என்று சொன்ன நேரத்துல பெண்களும் பொதுவாக யோசிக்கிறதில்லை, பொண்களும் பொதுவாக இது மாதிரி விஷயங்களை யோசிக்கிறது இல்லை. இது ஒரு நல்ல ஐடியான்னு வச்சுக்கொண்டோம். இப்ப மாலையாவதுக்கு முன்னால கணவன் வாராரு, உடனடியாக பேசி கணவனை ஒரு தன்மையில சந்திச்சு சொல்றா, இப்படித்தான் உங்களோட மனைவி வேறொரு ஆணோட தொடர்புல இருக்கிறாரு, கூடிய சீக்கிரம் அவரை திருமணம் முடிச்சிடுவாரோ தெரியாது, அதனால உங்களோட வேலைய உங்களோட கதையை இன்றைக்கு நைட்டோட முடிக்க போறாரு, உங்களோட கொலை செய்ய திட்டமிட்டு இருக்கிறான் உங்களோட மனைவி. இப்ப என்ன நடக்கும், மாலையானதும் மனைவி வந்துட்டார், இந்த கணவன் வந்துட்டாரு. இப்ப சொன்ன மாதிரி பார்க்கிறாரு, அப்படியே சாப்பாடு அடிச்சுட்டு இரவுல எல்லா வேலைகளும் முடிச்சு கொண்டு அப்படியே தூங்குறதுக்காக வேண்டி வந்து பார்த்தா மனைவி கத்தி எடுத்து அவ என்ன செய்ய பார்த்தா முதலே தாடியில் இருக்கக்கூடிய 2 முடிகளை வெட்ட பார்த்தா கணவன் நினைச்சாரு, இவர் என்னுடைய வேலையை முடிச்ச போறாள், என்ன கொலை செய்ய போறாள் என்று சொல்லி உடனடியாக கத்தி எடுத்து மனைவியை அதே இடத்துல குத்தி கொண்டு போட்டார். இப்ப மனைவிடைய வீட்டார் கோவப்பட்டு எல்லாம் பெற்றோர்கள் எல்லாம் வந்து குடும்பத்தார் வந்து கணவனை அதே இடத்துல குத்தி கொண்டு போட்டார். இப்ப கணவனுடைய குடும்பத்தார் எல்லாம் அப்படியே கோவப்பட்டு கிளம்பி வந்து இவங்களுக்கு அடிக்க, அது காலப்போக்கில் 2 குடும்பங்களுக்கு மத்தியில விரிசல் உண்டாகி அது 2 ஊருக்கு மத்தியில பெரிய பிரச்சனை உண்டாகி வரலாற்றில் எழுதுறாங்க, பசார ஹர்பன், ஒரு பெரிய யுத்தமாக மாறும். எந்த அளவுக்கு எழுதுறாங்கன்னா கிட்டத்தட்ட 40 பேருக்கும் அதிகமானவங்க அந்த சண்டையில வஃபாத்தாகி இருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களை நாங்கள் லேசாக பார்க்கிறோம். இன்றைக்கு எங்களுக்கும் எங்களோட இந்த ஸ்ரீலங்கால எங்களோட இந்த மகல்லால எங்களோட குடும்பங்கள்ல இது அதிகமாக இருக்கு. யாருக்கும் அதனுடைய விபரீதம் விளங்குறது எந்த அளவுக்கு அவளுக்கு ஒரு சிம்பிள் உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தா, ஸ்ரீலங்கால 2150 பள்ளிவாயல்கள், அதுல ஒரு பள்ளிவாயல் நிர்வாகம்
ஊர் மக்களும் சேர்ந்து அழகான முறையில ஒரு நிர்வாகம் செஞ்சு கொண்டிருந்தாங்க. நல்ல நுணுக்கமாக சேர்ந்து அந்த பக்கத்துல பள்ளியோட பக்கத்துல ஒரு தியானம் இருக்கு, கண்ணீர் கொடுக்கக்கூடியவங்க இருப்பாங்க. இப்ப அழகான முறையில மசூரா செஞ்சு ஒரு நாள் இருவர மசூரா செய்யலாம். நிர்வாகம் மசூரா பொதுவாக நடக்கிறதா இல்லையா? இதே மாதிரி ஒரு மசூரா செய்யறாங்க. இத பக்கத்துல இருந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒருவர் என்ன தெரியுமா சொன்னாரு? பக்கத்துல இருந்து நல்லா கேட்டுக்கொண்டிருந்துட்டு அந்த கந்தூரியோட சம்பந்தப்படக்கூடிய ஆட்கள்கிட்ட போயிட்டு சொன்னாரு, நிர்வாகத்துல ஒரு மசூரா பண்ணினாங்க, வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த ஜியாரத்தை முழுமையாக உடைக்க போறாங்க. நல்லா நுணுக்கமா கேட்டுக்கோங்க. சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த ஜியாரத்தை முழுமையாக உடைக்க போறாங்க. வாரக்கிழமை எவ்வளவு நேரம் போகும்? சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் போகும்? 2 செகண்டும் போவாது. இப்ப அடுத்த நாள் ஜும்மா, 2 நாள்ல ஜும்மா வந்துட்டு ஜும்மாவுக்கு பின்னால ஒரு சட்டம் அது அப்படியே கைத்தலப்பாக மாறி அது மிகப்பெரிய சண்டையாக மாறி அந்த தியானம் முழுமையாக உடைக்கப்பட்டு பல பேர் அப்படியே ஆபீஸ்ல அட்மிட் ஆகி பல சிக்கல்கள் பிரச்சனைகள் வந்து அதற்கு பின்னால போலீஸ் வரைக்கும் போயிட்டு அந்த தியானத்தை மீண்டும் திருப்பி அமைக்கிறதா இல்லையாண்டு வழக்கு பேசுறாங்க. எந்த அளவுக்கு வழக்கு போகுதுன்னா இன்றைக்கு 21 வருஷம் வழக்கு பேசுறாங்க. என்ன சொன்ன வார்த்தை தெரியுமா? சொல்லுங்க. வார கிழமை இந்த தியானத்தை உடைக்க போறாங்க. அவங்க மசூரா பண்ணவும் இல்லை. கண்ணியமானவர்களே, கோயிலுக்கு சொல்றது எங்கட புத்திக்கு படாது. சில நேரத்துக்கு நாங்க கற்பனையும் பண்ணிருக்க மாட்டோம். தப்பு தவறுதலாக யோசிக்காம வரக்கூடிய அந்த வார்த்தை சமூகத்தில் மிகப்பெரிய விளைவுகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறது. ஒற்றுமையாக கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. 30 வருஷம் 40 வருஷம் வாழ்ந்து இருக்கிறாங்க. 45வது வருஷம் காவி கோட்டில் இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரர்களோட நல்ல ஒற்றுமையாக இருந்தவங்க, நல்ல பல வருடம் 10 வருடம் 15 வருடம் நல்ல அந்யோன்யமாக பழகினவங்க. இன்றைக்கு முகத்தை பார்த்து கொள்ள இயலாத அளவுக்கு தூரத்துல வீடுகள் எல்லாம் விற்பனை செஞ்சுட்டு போற அளவுக்கு இந்த கோல் சமூகத்தை துண்டு துண்டாக பிரிச்சிருக்கு. கண்ணியமானவர்களே, அதனால தான் மார்க்க அறிஞர்கள் மினல் கபாயிர், மிக பயங்கரமான பெரிய பாவத்தில் இதை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. இந்த கேட்கலாம், இந்த பாவத்திலிருந்து சரி, இந்த பாவம் நல்லா விலகி போக மார்க்க அறிஞர்கள் இதை 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒரு சுருக்கமாக சொல்றதாக இருந்தால் அந்நவீன் மற்றும் முஹர்ரம் கோல், இது மக்களுக்கு மத்தியில பிரிவினைய பகைமை உண்டாக்குறதுக்காக வேண்டி சொல்லப்படக்கூடியது, இது ஹராம். இன்னொரு வகையான கோல் சொல்லுவாங்க மார்க்க அறிஞர்கள் அந்நவீ மற்றும் வாஜிமா, கட்டாயமாக கோலை சொல்லித்தான் ஆகும். அப்படின்னா மக்களுக்கு மத்தியில பிரிவினை உண்டாக்குறதுக்கு இல்லை. ஒரு மனிதரை கூட்டி கொண்டு போய் பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு கொலை செய்ய போறாங்க, அல்லது அவருடைய பணத்தை எடுத்து நல்லா தெரியும் இந்த பணத்தை கொடுத்தா பிசினஸுக்கு இவர் ரிட்டர்ன் திருப்பி கொடுக்க மாட்டான்னு தெரியும். இந்த சொத்தை பாதுகாத்துக் கொள்றதுக்காக வேண்டி, தந்த உயிரை பாதுகாத்துக் கொள்றதுக்காக வேண்டி கோலொன்று சொல்லி இதை திருப்புறத்துக்கு ஏழுண்டா, திசை திருப்புறத்துக்கு ஏழுண்டா, இந்த கட்டத்துல கோல் சொல்றது கட்டாயமாகு. நாங்க தெளிவாக சொல்லணும். 3வது கட்டத்தில் சொல்லுவாங்க அந்நவீ மற்றும் புவாகா, கோல் இந்த கட்டத்திலே விடுகிறது கேளும், சொல்றது கேளும். அப்படின்னா ஒரு யுத்தம் நடக்குது, முஸ்லிம்களான எங்களுக்கும் அந்நியர்களுக்கும் நடக்குது. இப்ப இந்த யுத்தத்துல அந்த அந்நியர்களுக்கு மத்தியில பிரிவினை உண்டாக்குறதுக்காகவே, அவர்களுக்கு மத்தியில் ஒற்றுமை இல்லாமல் ஆக்குறதுக்காக வேண்டி இப்ப கோல் சொல்றதுக்கு
நாங்க ரிவாயத்துல பார்த்திருப்போம், நஹ்பு மஸ்ஊத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி தோழர், ஒரு யுத்தம் ஒன்று நடக்குது முன்னால காலத்துல. அந்த யுத்தத்துல இவர் என்ன செஞ்சாருன்னா, எதிரிகளுக்குள்ளால பேசி 2 பிரிவாக பேசிட்டு ஒரு பிரிவுல இருந்த விஷயத்த இன்னொரு பிரிவுல கொண்டு போயிட்டு சொன்னாரு. அது கோல் தான். எல்லாரும் அந்த 2 பேருக்கு மத்தியில பிரச்சனை வந்துட்டு, வாழ்க்கை வந்துட்டு, சண்டை வந்துட்டு, எனவே சகோதரர்களை யுத்தம் செஞ்சாங்க. முஸ்லிம்களுக்கு சார்பாக யுத்தம் முடிஞ்சிச்சு. இப்ப இந்த இடத்துல மாத்திரம், அதாவது கோல் சொல்றது இப்படியாப்பட்ட அவர்களுடைய அந்த ஒற்றுமையை சீர்குலைக்கிறதுக்காக வேண்டி கோல் சொல்றது ஆகும். ஆனா இன்றைக்கு நாம யோசிக்கணும், இந்த நான் கடைசியா சொன்ன 2 வகையை விடவும் அது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கவும், அது தெரியாம இருக்கிறதும் நல்லம். ஆனா முதலாவது வகை தான் அதிகமாக நடக்குது. இதற்கு தீர்வு என்ன என்று பேசக்கூடிய நேரத்தில் மார்க் அறிஞர்கள் சொல்றாங்க, இந்த கோல் இதிலிருந்து தவிர்த்து கொள்வதாக இருந்தால் நம்ம முக்கியமான 4 விஷயங்களை செய்யணும். என்ன? அதுல முதலாவது நல்லா கேட்டுக்கோங்க, ஹிஃப்துல் லிசான். என்னோட நாவி தானே, இதை பாதுகாத்து. மிக பயங்கரமான ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்தான் எங்களை நாம பாதுகாக்கிறது. குறிப்பாக சில வயசாளிகள் ஒன்று சேர்ந்தா, அதிலே குறிப்பாக அதிகமான பெண்கள் அகலுக்கு பின்னால வீட்டில் ஒன்று சேர்ந்தா, அல்லது கண்ட கூட்டாளிமார் இடத்துல ஒன்று சேர்ந்தா, ஒரு கம்பெனியில நாங்கள் வேலை செய்யக்கூடியவங்க ஒன்று சேர்ந்தா, நாவை பாதுகாக்கிறது மிச்சம் கஷ்டம். இந்த இடவுல தான் பிரச்சனை ஏற்படக்கூடிய, பிளவு ஏற்படக்கூடிய, இந்த கோல் பரவக்கூடிய அதிகமான இடங்கள் இந்த இடங்கள் தான். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மண் சமத நஜா, யார் மௌனமாக இருக்கிறாரோ வெற்றி பெற்றார். இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி, யார் அல்லாஹ்வையும் கியாமத்துடைய நாளையும் நம்பி இருக்கிறாரோ, ஃபல்யகுல் கைரன், இவர் நலவ பேசட்டும், அவுல் யஸ்முத், அல்லது வாய மூடி மௌனமாக இருக்கட்டும். கண்ணியமானவர்களே, வாய மூடி மௌனமாக இருக்கிறோம். இன்றைக்கு சமகாலத்தில் கட்டாயமாக பேசப்பட வேண்டிய ஒன்றுதான் இன்றைக்கு எங்களை வாட்ஸ்அப்ல, இன்றைக்கு எங்களை இமோல, இன்றைக்கு இந்த பேஸ்புக்கால நிறைய பேர் இந்த பாவத்தை தெரியாமல் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். கோல் ஒரு இடத்துல போய் பேசிக்கொண்டு வந்துட்டு அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அதை அப்படியே கேட்ட மாதிரி அப்படியே அனுப்புறோம். அல்லது இன்னைக்கு குரல் மாற்றி பேசுறதுக்கே ஒருத்தரை பத்தி சொல்லக்கூடிய நேரத்தை அப்படியே குரல் அந்த டைப்புக்கு எடுத்து அப்படியே நாங்க டைப் பண்ணி அனுப்பிடுறோம். கண்ணியமானவர்களே, சமூகம் பிரியுது, குடும்பம் பிரியுது, கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுது, பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில் பிரிவினை உண்டாக்குது, பகைமையை உண்டாக்குது, நண்பர்களுக்கு மத்தியில் பகைமையை உண்டாக்குது, ஊர்வாசிகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய பிறகுகளை உண்டாக்குது, மிக பயங்கரமான விளைவுகளை உண்டாக்கி கொண்டு. ஏன் தெரியுமா? இந்த நாவல் தானே, இந்த நாவால சொர்க்கத்துக்கு போறதுக்கு, இதே நாவால நடந்து போறதுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சுருக்கமா சொல்லிட்டான். அந்த மனிதர்கள் என்னென்னவெல்லாம் சொன்னார்களோ அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையோட நல்ல விஷயங்கள் அவர்கள் சொன்னார்களோ அதன் மூலமாக அவர்கள் கூலி கொடுக்கப்பட்டு விட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு சிறப்பான கூலியை கொடுத்து சொர்க்கவாதிகளாக மாற்றிவிட்டான். இன்னும் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், அந்த பனு இஸ்ரவேலர்கள் அவர்களுடைய அந்த வார்த்தை உபயோகங்கள், மோசமான வார்த்தை பிரயோகங்கள், சொன்ன வார்த்தையால அவர்கள் சபிக்கப்பட்டு உலகத்திலேயும் ஆகிரத்திலேயும் சபிக்கப்பட்டு நரகவாசிகளாக மாறிவிட்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அதனால் தான் சொல்லுவாங்க மார்க்க அறிஞர்கள், ஒரு கூட்டம் வந்துட்டா
நாங்கள் ஒரு கூட்டம் கூட்டிட்டோம்னு சொன்னா, குடும்பத்தில் இருந்தாலும் சரி, குடும்பத்துக்கு வெளியே இருந்தாலும் சரி, நிர்வாகத்தில் இருந்தாலும் சரி, நிர்வாகத்துக்கு வெளியே இருந்தாலும் சரி, எங்களோட பொம்பனிலையாக இருந்தாலும் சரி, வாயம் பாதுகாத்துக் கொள்ளும். ரெண்டாவது, ஒருத்தர் ஒரு கோல் சப்ஜெக்ட செய்தி எடுத்துக்கொள்வார். நல்லா கேட்டுக்கோங்க. தன்கீருள் அவாக்கி விட்டு சொல்லுவாங்க மார்க்க. அப்படின்னா ஒருத்தர் ஒரு கோல் சப்ஜெக்ட் எடுத்து வாராண்டா நல்லா தெரியும் இந்த சப்ஜெக்ட் அவர் சொல்லியிருப்பாரு அல்லது சப்ஜெக்ட சொல்லி இருக்க மாட்டாருன்னு தெரியும். அது அப்படியே எடுத்துக்கொண்டு வாராண்டா இப்ப இவருக்கு இவருடைய விபரீதங்களை விளங்கப்படுத்தும். எனக்கு குர்ஆன்ல என்ன தெரியும், எனக்கு ஹதீஸ்ல இதனுடைய விபரீதங்களை என்ன தெரியுமோ அது அவருக்கு உடனடியாக நாங்கள் விளங்கப்படுத்தணும். சமூகத்தில் நடந்திருக்கக்கூடிய மோசமான முடிவுகளை அவருக்கு சொல்லி காட்டணும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் இவர்களிடத்துல ஒரு மனுஷன் வராரு. ஒரு மனிதர் வந்து சொல்றாரு, அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்களை பற்றி உங்களோட ஆட்சியை பற்றி இந்த ஊரில் இருக்கக்கூடிய மனுஷன் இருக்கிறாரு இப்படி மோசமாக கிடைச்சாரு. பாருங்க, நல்லா படிப்பினையாக எடுத்துக்கோங்க. யாரு சரி எங்கள்கிட்ட வந்தால் இப்படி கோல் எடுத்துக்கோங்க, இப்படிதான் நடக்கும். என்ன தெரியுமா சொன்னாரு? உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்களாம், வஅன்த அலா அம்ரைன், நீங்க ரெண்டு விஷயத்துல இருக்கிறீங்க. ஒன்று, உண்மையிலேயே அவர் என்ன பத்தி சொல்லி இருக்கிறாருண்டா அது அப்படியே நீங்க என்கிட்ட வந்து சொல்றீங்கடா, நீங்க மிகப்பெரிய கோல்கால், நீங்க பயங்கரமான பாவத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு ஆள். பாவம் ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார், வலா துதி குல்ல ஹல்லாபின் மஹீன், பொய் சத்தியம் செய்யக்கூடியவன், புறம் பேசக்கூடியவன், மஷாரின் பினவி, கோல் சொல்லக்கூடியவன், இவனுக்கு நீங்கள் ஒரு பொழுதும் வழிபட வேண்டாம். அப்ப நீ ஒரு பயங்கரமான பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறார், கோலை எடுத்துக்கொண்டு எனக்கு வந்திருக்கிறார். இது முதலாவது. சரி, அவர் அந்த விடயத்தை அவர் சொல்லல, சொல்லாத ஒரு விஷயத்தை நீ என்னிடத்துல கொண்டு வந்திருக்கிறாய்னா, வகந்த பாசிக்கும், நீ மிகப்பெரிய ஒரு பாவி பொய்யன். இஞ்சாக்கும் பாசிக்கும் வினவரின் சதவையனும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு பாவி உங்களிடத்துல ஒரு செய்தியை கொண்டு வந்துட்டா சதவையனும், நீங்க தெளிவில்லாம எடுத்துக்கொள்ளவான். இன்றைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? தெளிவில்லாம இருக்கிறது. உண்மையிலே அவர் சொல்லியிருப்பாரு, அவனுடைய பார்வையை பார்த்தா அப்படித்தான் விளங்குது, அவனுடைய நடத்தையை பார்த்தா அப்படித்தான் விளங்குது என்று சொல்லி இன்னும் பல காரணங்களை சொல்லி அந்த சப்ஜெக்டை நாங்க எதிர்த்து பார்க்கிறோம். சகோதரர்களே, மிகப்பெரிய விளைவுகளை உண்டாக்குறீங்க. அதனால நாங்க என்ன செய்யணும்? யாராவது ஒரு விடயத்தை கொண்டு வந்தா அவருக்கு இந்த விஷயத்தை நாங்க ஞாபகப்படுத்தி அனுப்பணும். மூன்றாவது தெரியுமா, யாரு என்ன கோல் விடயத்தை கொண்டு வந்தாலும் அதற்கு நாங்க உடனடியாக என்ன செய்யணும்னா தகுதியுள் மௌதுன்னு சொல்லுவாங்க. அந்த தலைப்பு தானே, தலைப்பு மாற்றி நானும் என் கூட்டாளியும் சண்டை பிடிச்சிட்டு வந்திருக்கும், ஏதோ ஒரு வாய்த்தத்தை கொண்டு வந்திருக்கும். இப்ப இடையில ஒருத்தர் வந்து பாரு உன்னை பத்தி இவர் இந்த இடத்துல எப்படி சொல்லியிருக்கிறான், பாருக்காக ஒரு ஒலிசுரம் பொருளை போட்டிருக்கிறான்டா, சொல்லணும் என்ன தெரியுமா? அது அந்த நேரத்துல டென்ஷனாக இருந்தோம், கடன் பிரச்சனை அல்லது வீட்டில் எப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனை, இந்த நேரத்துல நானும் டென்ஷனாக பேசியிருப்பேன், அவரும் டென்ஷனாக பேசியிருப்பாரு. அதனால அப்படியே போட்டு இந்த பாரு இந்த இடத்துல எப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனையாம், இந்த இடத்துல சுனாமி அதிர்ச்சி வந்திருக்கான், இப்ப நான் இப்படியாப்பட்ட ஒரு செய்தியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பு அப்படியே மாற்றிட்டுறோம். தலைப்பு மாத்திரத்துக்கு யாரும் சொல்ல தேவையில்லை, யாரும் படிச்சு கொடுக்க தேவையில்லை. அப்ப நாங்க அந்த தலைப்பு மாற்றி விட்டோம்னா அந்த சப்ஜெக்ட் அப்படியே இல்லாம போயிடலாம். நாங்க தலைப்பு மாற்றுறது அதே தலைப்பு தான். என்ன சொன்னான், எப்படி சொன்னான், அந்த வாய்ஸ் ரெக்கார்ட் எனக்கு அனுப்பும், அந்த மொமெண்ட் எனக்கு அப்படி அனுப்பும், இப்படி சொல்லி அதை பெருசாக்கி சகோதரர்களே ஒரு நாளும் நாங்க மோசமான இழைவுகளை குடும்பத்திலேயோ சமூகத்திலேயோ ஒரு நாளும் உண்டாக்கக்கூடாது.
நானாவது சொல்லுவாங்க கடைசியாக அல் பதலுல் ஈஜாதி. அதற்கு அவர் என்ன சொல்றாரோ, கோல் சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாரோ அதை நாம சுமூகமாக விஷமாக்குறோம். அப்படின்னா அவர் சொல்றாரு ஒரு விஷயத்தை அப்படியே தலைப்புல பேசிக்கொண்டு வாராருந்தா நான் என்ன செய்யணும், அது பதலுல் ஈஜாதி சொல்றது, அதை கபூல் செஞ்சு கொள்ளும். சரி, பிரச்சனை. அவர் என்ன பண்ணிட்டு சொன்னாரு, நான் உடனடியாக அவரை மன்னித்துட்டேன், நான் இதுக்கு பின்னால் அவரை பற்றி நான் பேச மாட்டேன், அல்லது நான் அவரை கண்டா மன்னிப்பு உடனடியாக கேட்டுடுவேன், அல்லது உடனடியாக அப்படியே கையோட கூட்டிக் கொண்டு போயிட்டு உடனடியாக அவருக்கு முன்னாலே நாங்கள் சமாதானமாக மாறுவோம். கண்ணியமானவர்களே, இப்படியாப்பட்ட விடயங்கள்ல நாங்கள் ஈடுபடக்கூடிய நேரத்தில் இந்த பாவத்திலிருந்து எங்களுக்கு தவிர்த்து விடணும். கண்ணியமானவர்களே, அமல் செய்கிறது நல்லா விலகி போக, அமல் செய்கிறது லேசி, அந்த அமலை பாதுகாக்கிறதுக்கு தானே மிகப்பெரிய கஷ்டம். இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிறாங்க 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் முதல் சப்பில இருந்து ஒவ்வொரு தக்பீரோடு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்களால குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய கோட்பாடுகள். 30 வருஷம் உம்ரா செஞ்சிருக்கிறார்கள், 70 வருஷம் வாழ்ந்து 30 உம்ராக்கள் 9 வருஷம் உம்ரா முடிச்சிருக்கிறார்கள். எத்தனையோ பேருக்கு வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறார்கள், எத்தனையோ விதவைகளுக்கு உதவி செஞ்சிருக்கிறார்கள். ஆனா இவருடைய வேலை என்னன்னா, இந்த கோல் சொல்லக்கூடிய பழக்க விதிக்கு துப்சிதுல் அஹ்மால், இந்த கோல் சொல்லக்கூடிய பழக்கம் இவருடைய உம்ராவை தௌபடியாக்கிடும். இவருடைய மூசப்ல 30 வருஷம் தொழுதாறு தொழுகையை முழுமையாக செயலிழக்க வச்சிடும். இவர் கொடுக்கூடிய சதகா தான தர்மங்கள் எல்லாத்தையும் வீணாக்கி தௌபடியாக மாற்றிடும். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு பாவம் தான் இந்த கோல். கண்ணியமானவர்கள், உலகத்திலே நஷ்டம். அப்படின்னா உலகத்திலே நஷ்டமா இல்லையா? சரி, அடுத்த யோகத்திலே கபருடைய வாழ்க்கை. அடுத்த பயங்கரமா நாங்கள் எல்லாம் விரும்புகிறோம் சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்குத்தான் அமல் செய்யறது. சொர்க்கத்துக்கும் கால தூக்கி வைத்தே திரும்பேறாது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷிராருல் கல்க், இந்த பூமியில கெட்ட மக்கள் யார் தெரியுமா? சொல்லுங்க, நாங்க தாலிபெல்லாம் வாசிச்சிருக்கோம். இந்த பூமியில கெட்ட மனிதர்கள் யார் தெரியுமா? அல் மஷாஊன பின் நமீமா, கோல் சொல்லி பிரியக்கூடியவங்க. அல் முபர்ரிகூன பைனல் அஹிப்பா, நல்ல கூட்டாளிமார், நல்ல நேசர்களுக்கு மத்தியில இந்த கோலை சொல்லி பிரிவினை ஏற்படுத்துகிறார்களே, இவங்க தான் இந்த பூமிக்கு மேலால வாழக்கூடிய மிக கெட்டவர்கள் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்தி இருக்கிறார். கண்ணியமானவர்களே, பூமியிலே கெட்டவனாக வாழ்ந்தா போயிட்டு அடக்கிட்டு வந்தாலும் மண்ணை போட்டுட்டு வந்தாலும் நல்லவனா மாறிடுமா? அங்கேயும் கெட்டவர்களாகத்தான் மாறுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ர அலா கபுரைன், 2 கபருக்கு மத்தியில நடந்து போனாங்க. சொன்னாங்க, ஃபஇன்னஹுமா யுஅஸ்ஸபானி, இந்த 2 பேரும் வேதனை செய்யப்படுறாங்க. ஃபமா யுஅஸ்ஸபானி ஃபீ கபீரின், சஹாபாக்கள் கேட்டாங்க, யாரும் சொல்லுங்க பெரிய பாவத்துக்கா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுல ஒரு மனிதர் யாரு தெரியுமா? வலா யதஹர்ரஜு மினல் பௌல், சிறுநீர் கழிச்சா ஒழுங்கான முறையில் சுத்தம் செய்யாதவர், அவருக்கு உண்டான தண்டனையை தான் அனுபவிச்சு கொண்டிருக்கிறார். அந்த சத்தம் தான். 2வது சொன்னாங்க தெரியுமா? 2வது என்ன தெரியுமா சொன்னாங்க? இந்த மனிதர் யாரு தெரியுமா? கான யம்ஷி பின் நமீமா, மக்களுக்கு மத்தியில கோல் சொல்லி பிரித்தவர். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, வயோதிபர்களாக இருந்தாலும் சரி, கண்ணியமானவர்களே, மிக நிதானமாக நடக்க வேண்டிய காலம். குடும்பங்கள் விரிசலாகிற நேரத்தில் மிக நுணுக்கமாக பேச வேண்டிய காலத்தில் நாங்கள் வாழ்வோம். அப்ப கபருடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாக மாறி. கண்ணியமானவர்களே, சொன்னாங்க இப்னுல் கையும் ஜௌஸி அலைஹி ரஹ்மா, சாஹிபு நமீமா லா யஸ்தரீஹு மின் அஸாபில் கபர். நல்லா விளங்குவோம்.
கோல் சொல்லி திரிஞ்சிட்டு உலகத்துல வாழ்ந்து மோட்டா பேசுறலாம் சொன்னாங்க. லா எஸ்ஸரீஹு அதாபில் கபர், கபருடைய வேதனை இவனுக்கு நீங்க மாட்டாங்க. கபருடைய வேதனை இருந்து கொண்டே தான் இருக்கும். ஏன்? மக்கள் உலகத்துல பிரச்சனையோட வாழ்வாங்க, அதாவத்தோட பிரச்சனையோட நல்ல ஒற்றுமையா இருந்தவங்க பிரிஞ்சு வாழ்வாங்க. இவருக்கு கபருடைய நிம்மதியாக வாழலுமா? ஒரு நாளும் எல்லாம் நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்க மாட்டான். உலகத்திலே வாழ முடியாது, கபரிலே வாழ முடியாது, சொர்க்கத்திற்கு காலத்தை வைக்கிறதுக்கு மேலாது. கண்ணியமானவர்களை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா யதுகுலுல் ஜன்னத நம்மா, கோல் சொல்லி பிரிந்தவன் ஒரு நாளும் சொர்க்கத்தில் நுழையவே முடியாது. பார்த்தீங்களா? உலகத்திலேயும் பிரிவினை, உலகத்திலேயும் மிகப்பெரிய கெட்டவனாக வாழ்றான். கபருடைய வாழ்க்கையும் அல்லோல கல்லோலமாக மாறிடும். பின்னால் வரக்கூடிய மஷருடைய கட்டம் சராத் எல்லாம் மிகப்பெரிய அல்லோல கல்லோலம். அதே மாதிரி செஞ்ச அமல்களோட எல்லா அமல்களையும் கியாமத் நாள்ல சொர்க்கத்துக்கு முன்னால தந்த கூட்டாளிக்கு, தந்த மக்களுக்கு, தன்னுடைய அண்டை வீட்டுக்காரனுக்கு, தந்த மஹல்லா வாசிக்கு, தன்னுடைய உலமாக்களுக்கு அதை அப்படியே கொடுத்து போட்டு, நான் நரகத்துக்கு போறேன்டா, நாங்கள் ஒவ்வொருத்தரும் இப்ப யோசிக்கணும், சுருக்கமாக இந்த பாவத்தை நான் ஏன் செய்யணும். கண்ணியமானவர்களே, அதனால யோசிப்போம், இதனுடைய விபரீதங்களை இன்னும் தேடுவோம். சுருக்கமான நேரம்னால சுருக்கமான சில விஷயங்களை நான் ஞாபகப்படுத்தினேன். உலமாக்கள் அணுகி இதனுடைய விபரீதங்கள் இன்னும் நிறைய இருக்கு, அதை முழுமையாக நாங்கள் ஆராய்ச்சி செஞ்சு என்னுடைய வாழ்க்கையில எங்களோட மனைவிக்கு இதை பற்றி விபரீதங்களை சொல்லுவோம். பிள்ளை குட்டிகளுக்கும் சகோதரர்களே இதனுடைய விபரீதங்களை எட்டி வச்சு அவர்களுக்கு சொல்லி இதனுடைய பயத்தை அவர்களுடைய உள்ளத்தில் கொண்டு வந்து, யார் யாரெல்லாம் எங்களோட குடும்பத்தில் பெற்றோர்களாக இருக்கிறாங்களோ, குடும்ப சகோதரர்களாக இருக்கிறாங்களோ, எங்களோட ஊர்ல இருக்கிறாங்களோ, இந்த விஷயத்தை நாங்கள் எத்தி வச்சு இதனுடைய மோசமான வடிவத்தை விபரீதங்கள் அவங்களுக்கு நாங்கள் எத்தி வச்சு நாங்கள் செயல்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பயங்கரமான பாவத்திற்கு நாங்கள் தௌபா செஞ்சு போட்டு சகோதரர்களே எங்களோட அமல்கள் எல்லாத்தையும் பாதுகாத்துக் கொண்டு அந்த பயங்கரமான நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு அந்த உயர்தரமான சொர்க்கத்தில் நுழையக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் எங்கள் எல்லாத்துக்கும் ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன் ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.